கூட்டத்தின் தலைவர் அருமை தோழர் அன்பு வீரமணி அவர்களே, இங்கே வரவேற்புரை ஆட்டி சென்றிருக்கக்கூடிய அருமை சகோதரி நம்ம தோழியர் மாவட்ட செயலாளர் சைனி அவர்களே, இங்கே இறுதியாக நமக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற நமக்கு வழிகாட்டியும் சாமானிய மக்கள் நல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் முனைவர் குணசேகரம் அவர்களே, இங்கே மக்கள் கலை இலக்கிய கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அருமை தோழர் கோவன் அவர்களே, அதேபோல் நமது தோழமை கட்சியிலிருந்து இங்கே நல்ல ஒரு கருத்துக்களை வழங்கி தந்தை பெரியார் அம்பேத்கர் இவருடைய நினைவுகளை போற்றுகின்ற வகையில் நாம் நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை பயணத்தில் தங்களுடைய கருத்துக்களை இங்கே சொல்ல வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற சாமானிய மக்கள் நல கட்சியினுடைய நாமக்கல் மேற்கு மாவட்ட குழுவின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை உருவாக்கிக் கொண்டு, அன்புமிக்க பெரியவர்களே, சாமானிய மக்கள் நல கட்சி கிட்டத்தட்ட பெரியாருடைய நூற்றாண்டு நாளிலிருந்து வைக்கம் போராட்டத்தில் இருந்து இன்றைக்கு பெரியார் அண்ணல் அம்பேத்கருடைய இந்த நினைவு நாள் கூட்டத்தை தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் நமது இயக்கங்கள் எங்கெல்லாம் சாத்தியமானதாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் எல்லா இடங்களிலும் பொதுக்கூட்டத்தையும் பிரச்சார இயக்கத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த வாரம் சாமானிய மக்கள் நல கட்சி மேற்கு மாவட்டத்தில் நாமக்கல் மேற்கு மாவட்டத்தின் குழுவின் சார்பாக குமராபாளையத்தில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நாம் அங்கே நடத்தி நமது சாதி மத இன எதிர்ப்புகளை, அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் கோலச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த ரசிக வெறி என்பதையெல்லாம் அம்பலப்படுத்தி அங்கே ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அதே போல பெரியார் கொள்கைகளுக்கு எங்கெல்லாம் இழுக்கு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த RSS கைக்கூலிகளை எதிர்த்து சாமானிய மக்கள் நல கட்சி நாம் கருத்து போராட்டத்தில் நாம் களமாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில்தான் சித்தோடு பகுதியிலே வைக்கம் போராட்டம் என்ற அந்த நாளை குறித்து தந்தை பெரியார் அவர்கள் நினைவுகூர்ந்து அடிமை எதிர்ப்பு போராட்டத்தில் மாவீரர் புரட்சியாளர் பெரியார் என்ற நமது தலைப்புகளில் அந்த கூட்டத்தை அங்கே நாம் நடத்தினோம். அதேபோல தொடர்ச்சியாக பெரியாரை இழந்து பேசியவர்கள் தேசிய இன அமைப்பு சொல்லக்கூடிய குமராபாளையத்தில் பேசிய அடுத்த கட்டத்திலேயே ஒரு 15 நாள் இடைவெளியில் அதே இடத்தில் பொதுக்கூட்டத்தை நடத்தி மிக பிரமாண்டமாக நாம் பெரியாருடைய கொள்கையை உயர்த்தி பிடித்து நாம் அந்த கூட்டத்தை நடத்தினோம். கடந்த ஆண்டு இப்படி தமிழகம் முழுவதும் பெரியாருடைய கொள்கையிலே நாம் வழிநடப்பது மட்டுமல்ல, பெரியார் கொள்கையை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமே, இந்திய நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா பாரதிய கும்பல் இன்றைக்கு நாடு முழுவதும் எந்த அளவுக்கு அராஜகத்தை, மத வெறியை தோண்டி, சாதி வெறியை தோண்டி எந்த வகையிலெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அத்தனை இடங்களிலும் பயன்படுத்திக் கொண்டு இந்த மக்களை குறித்தாடுகிற சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இவற்றெல்லாம் முன்னிறுத்தி இந்த 17 ஆண்டுகளாக தன்னுடைய ஆட்சியில் தொடர்ச்சியாக இந்த மக்கள் மீது மிகப்படியாக வரிச்சுமையை சுமத்திக் கொண்டு இன்றைக்கு அதானி அம்பானி கும்பல்களுக்கு அனுமதிக்கிற கூட்டமாக இன்றைக்கு பாரதிய ஜனதா பரிவாரங்கள் மாறி இருக்கிறது. இன்றைக்கு வெற்றித்தனமாக மக்கள் உரிமையாக உரிமைக்காக இருக்கக்கூடிய அத்தனை நல சட்டங்களையும் பறித்துக் கொண்டு அம்பேத்கர் காண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அம்பேத்கர் உருவாக்கிய அத்தனை சட்டத்தையும் இன்றைக்கு அந்த உரிமைகளை பறித்துக் கொண்டு அந்த சட்டத்தையே முற்றிலுமாக நிர்ணயமாக்குகிற வேலையை பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இங்கு 100 நாள் வேலை திட்டத்தை கொடுக்கலாம், 100 நாள் வேலை திட்டத்தை கொடுக்கலாம். 100 நாள் வேலை திட்டம் காந்தி கிராம வேலை வாய்ப்பு என்ற அந்த காந்தியின் பெயரை இன்றைக்கு மாற்றி ஒரு சனாதன பெயரை, சமஸ்கிருத பெயரை சுமத்தி இன்றைக்கு அதுக்கான நிகழ்வும் இந்த அமெரிக்கர்கள் கொண்டுவிட்டார்கள். மண்ணை அறிவிக்கக்கூடிய அத்தனை அதிகாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள்.
எத்தனை சூழ்ச்சிகளை செய்ய முடியும் இந்த மக்களுக்கு எதிராக என்பதை தொடர்ச்சியாக 11 ஆண்டுகளாக இந்த பாரதிய ஜனதா கும்பல் சாமி கும்பல் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் விடாபடியாக நாம் எதிர்த்து நின்று அதே நேரத்தில் இயற்கை சூழலை கெடுக்கின்ற தமிழகம் முழுவதும் மணல் கொள்ளை சார்ந்தப்பட்டவர்களால் பெரும் பெரும் சார்ந்தப்பட்டவர்களால் நிலத்தடி நீர் மாசுபடுவதையும் காவிரி நீர் மாசுபடுவதையும் தொடர்ச்சியாக நாம் எதிர்த்து போராடி களமாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் இன்னைக்கு ஒரு பகுதியாக இந்த திருச்சி மாவட்டம் பீமா நகரில் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எதிர்காலத்தில் சாமானிய மக்களுக்கான ஒரு அதிகாரம் எங்களுக்காக இதுக்கு மாற்ற வழிமுறை என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றுதான் இந்த கூட்டத்தை நாம் எல்லா பகுதியிலும் நடத்தி கொண்டிருக்கிறோம். சாமானிய மக்களுக்கு குறைவு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இங்கு எத்தனை எதுவும் இல்ல. இடதுசாரி இயக்கங்களை தவிர யாருமே இவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, இந்த சாமானிய மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிறவர்களாக யாருமே இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். இவர்களெல்லாம் மாநிலத்தில் என்ன மாநிலத்தை கையெழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கருக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக நமக்காக நாம் காலங்காலமும் பேசாடிய முக்கிய தகவலுடைய எதிராக ஆயுதத்தை எடுத்து இன்றைக்கு இங்கு நாம் ஏறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் எதை எதிர்த்து ஒரு சமத்துவத்தை நோக்கி ஒரு பாதையை நமக்கு அமைச்சு கொடுத்தார்களோ அந்த பாதையை தவிர்த்தெடுப்பதற்காக சாதிகளை சொல்லி அவர்களை இழிவுபடுத்தி அவரோட சொந்த வாழ்க்கையை சொல்லி இழிவுபடுத்துகிறார்கள். சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? உங்களுக்கு பெரிய பிரச்சனையா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்றான். 400 ரூபாய்க்கு விட்ட சிலிண்டரை பெண்கள்ல தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. 400 ரூபாய்க்கு விட்ட சிலிண்டரை 1000 ரூபாய்க்கு வாங்க விட்டுருக்கிறான். 45 ரூபாய்க்கு விட்ட பெட்ரோல் பணம் 100 ரூபாய்க்கு போட்டுருக்கான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஊர் பகுதியில போறான், ஒரு அரை மணி நேரம் கரண்ட் போனா கூட இன்ஜின் போட்டு ஓட்டுவாங்க. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினை போட எடுத்து ஓரமா போட்டாச்சு. ஏன்னு சொன்னா 35 ரூபாய் 38 ரூபாய் 40 ரூபாய்க்கு வித்த டீசல் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்குது. யாருமே கை காட்ட முடியல. தொழில் எல்லா பக்கமும் இந்த கிராமப்புற வேலை திட்டம், கிராமப்புறக்கூடிய அதாவது ஆட்டு பகுதி நீர் பாசனம் இல்லாத பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 3 மாசத்துக்கு வருஷத்துல வேலை இருக்கிறது பிரச்சனை. இடதுசாரி இயக்கங்களும் மற்றும் மக்கள் நலன் மேல் அக்கறை கொண்ட இயக்கங்களும் போராடி இந்த கருத்துக்களை முன்வைத்து மன்மோகன் சிங் ஆட்சியில கொண்டு வரப்பட்ட இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்காது. மக்களுக்காக எந்த ஒரு நலத்திட்டத்தையும் கொண்டு வந்ததே கிடையாது. இது மன்மோகன் சிங் ஆட்சிகளை கொண்டு வந்த வேலை திட்டம். இது இவ்வளவு காலமாக வளர்ந்து மாநில அரசுகள்லாம் வலியுறுத்தி 100 ரூபாய் இந்த சம்பளத்தை 300 ரூபாய் கொண்டு வந்துருக்காங்க. ஆனா அது அவரு கண்ணை ஊற்றுப்போம். இதுக்கு நிதி கொடுக்கறது இல்ல, அதுக்கு பேர மாத்தலாம். அதே போல இதுக்கான நிதியும் தரமாட்ட மாநில அரசு பாத்துக்குன்னு சொல்றான். 100 நாள் வேலை திட்டத்துக்கும் ஆப்போசிட்டான். இவனுக்கு எல்லாம் என்ன பிரச்சாரம் செய்யலாம் நீங்க பாருங்க. இன்னைக்கு விஜய்னு சொல்லி ஒருத்தர் கட்சியாகி ஆரம்பிச்சு வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கருத்து. எங்கேயாவது ஒரு மூலையில எங்கேயாச்சும் ஒரு மூலையில ஒரு பெண் பிள்ளைகளை ஏதாவது பாதுகாச்சுதான் உடனே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எல்லாரும் பச்சையா போய் பேசுறாங்க. கொஞ்சம் கூட கவலை இல்லையா? ஏதாவது நடந்தா போகுது. யாரெல்லாம் பேசுறாங்க நல்லா நீ கவனிங்க. சீமான் பேசுவான், அடுத்து இந்த விஜய் கட்சிக்காரர் பூரா பேசுவாங்க. ஏன்னா அவருடைய அஜெண்டா அடுத்த அதிமுக எதிர்கட்சி இதுவும் அதே மாதிரி வாய கட்சிக்கு தெரியுது. ஒரு எதிர்கட்சிக்கான அந்தஸ்தோடு என்ன பிரச்சனையோ அது சட்டமன்றத்துல பார்லிமெண்டத்துல அவங்க எதிர்கட்சியா அந்த ஒரு ஜனநாயக பூர்வமாக கண்டிப்பது, எதிர்காலத்தில் நமக்கு சரியான வேலை திட்டத்தை உன்னுடைய பிளான் வைக்கிறது, இதெல்லாம் அறவே கிடையாது இந்த கட்சிக்கிட்ட. இதுங்கெல்லாம் என்ன கத்துதோ அதை எதிர்கட்சி தலைவர் கத்திட்டு இருக்காரு. நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அதோட என்ன அர்த்தம்? ஒரு சம்பவத்தை இழந்து சொல்லணும். இதுதான் பிஜேபி RSS உடைய அஜெண்டா. அப்ப தமிழ்நாட்டுல நான் கேட்கிறேன், இன்னைக்கு குஜராத் ஆகட்டும், உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், இன்னும் சில பீகார் ஆகட்டும், எந்த மாநிலத்திலும் பெண்களுக்கு மட்டுமில்லை, அங்க சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட நிலையை அங்க வச்சுக்கிட்டு அன்றாட அங்கே பாலியல் தொல்லை இல்லாத நாடு பெண்களுக்கு இல்லைங்கிற இடத்துக்கு கொண்டு போய் விடுறான். இவங்க குஜராத்ல மட்டும் இல்ல, இவங்க காஷ்மீர் இருந்துச்சு.
கருவறை, அதாவது பத்திரகாளி அம்மன் இருக்கக்கூடிய கோயில்ல சிலைக்கு பின்னாடி வச்சு 11 சிறுமிய 3 நாள் 4 நாள் பாவங்கள் பண்ணி கொலை பண்ணி கொண்டு புதைச்ச கூட்டம். இந்த கூட்டம் தான் தமிழ்நாட்டு மேல ஒரு அஜெண்டா கொடுக்குறான். சின்ன சம்பவம் தான் கூட பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னா பெரியாரும் அண்ணாவும் இங்க பெண்கள் சமத்துவத்துக்காக போராடி இன்றைக்கு கல்வியில பெண்கள் படிக்கின்ற முதல் மாநிலமா இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில், இந்த தமிழ்நாட்டில் இவன் சொல்லுகிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இவன் சேனடியை வந்திருக்கான். நான் கேட்கிறேன், நீ கத்துறீங்க, அதுல ஏதாவது புரிந்து உண்மை இருக்கலாம்? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற பாதுகாப்பு இருக்கிறவங்க உன் கூட்டத்துக்கு 12 கணக்கான பெண்கள் வந்து நின்னாங்க. நீ போய் சொல்லு, தமிழகத்துல உத்தரவிட்டு போய் நின்று பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்புன்னு சொல்ல அந்த பெண்களை நம்ம எவ்வளவு அடிக்கிறோம் பாரு. ஏன்னா பல மாநிலத்தை வந்து வந்து பண்ணிருக்காங்க. இவர்களும் அந்த மாநிலத்தோட சொல்லக்கூடிய பேசுறீங்களா, அங்க நாங்க போய் சிறப்பா இருக்கிறோம், அங்க போய் நாங்க நல்லா இருக்கிறோம். இதுதான் நாட்டுக்கு வேலைக்கு போன இங்க வேலை கிடைச்சா போறீங்க வந்து நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. நீங்க யூனிவர்சிட்டி பேசுறாங்க. எல்லாத்தோட கொடுமை தெரியுமா? இந்த நாட்டினுடைய பிரதமர், இந்த செய்தி நாங்க சொல்லி ஆகணும். இந்த நாட்டினுடைய பிரதமர் இருக்கிற ஒரு ஆளு ஒரு மாநிலத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் என்ன சொல்றான்? இந்த தமிழ்நாட்டிலே துன்பப்படுத்துறாங்க. ஆனா இங்க வாழ்ந்த பீடார்கள் அத்தனை சொல்றாங்க, இங்க வந்து நான் நினைச்சுக்கிறோம், நீ ஆட்சி நடந்த பீகார்ல தானே நாங்களாம் துன்பப்படுத்தப்பட்டோம் அப்படின்னு ஒரு பிரதமர் நோக்கி சொல்லிட்டாங்க. நீ வெங்காயத்தை நீ ராஜினாமா பண்ணிட்டு ஓடு. அதை தாண்டி நாட்டுக்கு சொல்லிட்டு தெரியல. யாருமே கவர்மெண்ட் தொடர்ச்சியாக இந்த பிஜேபி காரங்க தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டு மீது வன்மத்தை கட்டி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு பார்லிமெண்ட் எம்பி இருக்கு கர்நாடக பெருமை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? தமிழர்கள் என்றாலே திருடர்கள் அப்படிங்கிறாங்க. இங்க இருக்கின்ற கோவில் சாவிய தமிழ்நாடு திருடி கொண்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மின்கூடு மாட்டிக்கலாம். இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வந்து சொல்றான், அமைப்பு போறேன், என்ன வெங்காயத்தை போட்டு சொல்லுங்க. ஏன்னா இந்த மண்ணையே நாசமாக்கலாம். இந்த மண்ணை பிறந்தவங்களை திருடன்னு சொல்றான், இந்த மண்ணை பிறந்தவங்க தீவிரவாதின்னு சொல்றான், இங்க சமத்துவமா வாழ்கிற மக்களை பார்த்து பாதுகாப்புன்னு சொல்றான். உனக்கு வெட்டமா இந்த மாநிலத்தை இழிவுபடுத்தலாம், இந்த தமிழ்நாட்டை இழிவுபடுத்தலாம். ஏன்னா வந்து கவர்னன்ஸ் உட்காந்துட்டு அதிகாரிகள் உட்காந்துக்கிட்டு நியமிக்கப்பட்ட ஒரு திருடன், ஆங்கில திருடன் தன்னுடைய கையில் நான் சொல்றேன், உனக்கு ஆன்லைன் இருந்தா உங்க பணியை ராஜினாமா பண்ணி அரசியல் பண்ணு, நீ என்ன செய்யலாம் பாரு. எவ்வளவு முடிஞ்சீங்க தமிழ்நாட்டுல? எவ்வளவு முடியும்? உலகத்தில் எந்த நாட்டுக்குள்ளேயும் ஒரு தேசிய இனத்தின் மீது இவ்வளவு தாக்குதல் கொடுக்கிற ஒரு மத்திய அரசாங்கத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு தேர்ந்தெடுக்க பாருங்க அந்த அரசாங்கம். ஆனா என்ன அம்பேத்கர் பேசிக்கிட்டு பட்டத்தின் செலவழிக்கணும், அம்பேத்கர் பேசிக்கிட்டு மதமாட்டின் செலவழிக்கணும், ஆனா தமிழ் வைக்கணும். ஏன் தமிழ் வந்து அவர் இந்து மதத்துக்கு எதிராக அல்ல, காரணம் சமத்துவத்தை வந்து கொஞ்சோடு சொல்றாரு. அந்த கொஞ்சம் கூட அவனுக்கு பிடிக்கல. ஆனா காந்தியை தூக்கணும், காந்தி செய்கிற அடையாளம் காங்கிரஸ், ஆனா காங்கிரஸ் இருக்கிற அடையாளம் இருக்காது. வந்து இந்த நாட்டுக்கு இருந்துட்டாராம். நீ நல்லா பண்ணிக்கிறியா? நேரு காலத்துல இருந்து மன்மோகன் சிங் வரையிலும் இந்த நாட்டுக்கு பொதுத்துறையை தொடர்ச்சியா உருவாக்குனாங்க. ஏன்னா பொதுத்துறை என்பது இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு. அது கூட சும்மா நாட்டுல நம்மை புரட்சி நடத்தி அந்த நாட்டை கைப்பற்றி ஒரு உழைப்பாளி மக்கள், ஒரு சாமானிய மக்கள் அதிகாரத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்ய முடியும் என்ற விஷயம் அந்த நாட்டுல கொண்டு வந்த திட்டம் தான் 5 திட்டம். பார்லிமெண்ட் அன்னைக்கு 5 வருஷம் வேலை திட்டம் போடுறாங்களே, அந்த 5 திட்டமே ஸ்டாலின் உருவாக்கி அந்த நாட்டுல இருந்து நம்ம காப்பி அடிச்சு வச்சிருக்கோம். அதே போல அந்த பகுதியை உருவாக்குவது மூலம் அந்த நாட்டு முன்னேறி என்பதை இங்கிருக்கின்ற காப்பிடுவதாகவும் பொதுத்துறை உருவாக்கியது. அன்னைக்கு ஸ்டாலின், அதாவது ஸ்டாலின், புரட்சியாளர் ஸ்டாலின் உருவாக்கிய
அந்த வேலைக்காட்டுக்கு அடிவந்தால் அதற்கு நீங்க உருவாக்கப்பட்டது. அவங்க இவங்க வந்து பிரிஞ்சு இருக்காங்க, இவன் கிடப்பாங்க, அவங்க பெண்கள் விற்காத பண்ணிட்டான், இல்ல விற்கிறது ஒண்ணுமே இல்லை, மாநில வார்த்தையோட பேசி விப்பாச்சு விப்பாங்க இந்த பிஜேபிக்காரங்க. இதுதான் நடக்கும். தமிழகத்தை கூறு போடுவதற்கு பசங்க பத்தி பக்கத்துல சுரங்கம் வேணும், சுரங்கம் வந்து கல்வி எடுத்து வைக்கணும், மகளிர் சுரங்கம் வேணும், கல்வி எடுத்து வைக்கணும். தமிழகத்துல இருக்கிற நிர்வாகம் இருக்கிறதுக்கு இவங்க விவசாயத்தை நாசப்படுத்தி எடுக்கணும். அதுக்கு இவர்கள் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை தமிழகத்தின் விவசாயத்தை கெடுத்து மக்களின் வாழ்க்கை கெடுத்து சம்பாதிப்பதற்காக ஒரு சர்வதியாக பாதையை நோக்கி இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை உரிமையும் பறித்து 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 இந்த நாட்டை தமிழகத்தை சூழ்நிலைக்கு பார்த்து கொண்டு காத்துக் இந்த RSS பிஜேபி பதினாறு குடும்பம் மக்களை புரிந்து கொள்ளுங்கள். யார் என்ன வச்சு சொல்ல அதிமுக இருந்தாலும் சரி, தமிழகத்தாக இருந்தாலும் சரி, நீங்க கட்சியாக இருந்தாலும் சரி, இவங்க ரசிகர்கள் நீ இருந்தாலும் சரி, எவ்வளவாக இருந்தாலும் இந்த நாடு நம் கைவிட்டுவிட்டால் நாம் அடிமையாக்கப்பட்டோம், இந்த நாட்டில் அகதிகளாக்கப்பட்டோம். நீ எங்கேயும் பேச போக வேண்டாம். இன்னைக்கு குஜராத்தில் அகதி முகாம், இன்னைக்கு வந்து சத்தியமேலாக அகதி முகாம், நிர்வாகமாக நமக்கு வேடிக்கை பார்க்க வந்தா இந்த அயோக்கியன் பிஜேபிக்காரன். இவங்க அந்த மாநிலத்துல இன்னைக்கு வந்து அகதி முகாம், இந்த அகதி முகாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த அகதி முகாம் இன்னைக்கு உருவாயிடுச்சு. அப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான அகதி முகாமை இந்த தமிழகத்தில் உருவாக்குகின்ற நோக்கம் தான் இந்த பிஜேபி சங் பரிவார கூட்டம், இந்த கருவு கூட்டம். இவங்க நடிக்கவில்லை, இவருக்கு வேலை செய்கிறது யார்? இவங்க இவருக்கு வேலை செய்வது யார்? இவங்க மக்கள் கட்சி. அது உண்மையான சொல்றேன். அவங்க அழுத்தம் மனைவி இவங்க எல்லா பக்கம் பெண்கள் கூட்டம் சமத்துவ பேசு, பேசு, என்ன பேசுது தெரியல. தமிழ்நாட்டை பாதுகாப்பு இல்லை, புரியுதுயா? அது பெண்களுக்கான அழகிய சொல்லணும், சமத்துவத்தை சொல்லணும், அழுத்தத்தை படிக்கணும், அந்த சமாதானத்தை நோக்கி போகணும் அப்படின்ற நோக்கமே யாருக்கும் இல்லை. இவங்களும் ஒரு பரிமாற்றத்துடைய இருக்கிறார்கள். இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும், இந்த நாடு நிலைப்படுது, இந்த தமிழ்நாடு நிலைப்படுது. தந்தை பெரியாரும் அண்ணாவும் நமக்கு இந்த தமிழ் கூட்டத்தை வளர்த்து எடுப்போம். அடிப்படை என்று கூறி விடைபெறுகிறேன்.